கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் ஆண்டவரோடு அதிகமாய் நடந்த நீங்கள், ஆண்டவரோடு அதிகமாய் பேசின நீங்கள், ஆண்டவருடைய பாதத்திலே அதிகமாய் தங்கி இருந்த நீங்கள், இன்றைக்கு ஒரு சில காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் தங்கி இருப்பவர்களை பார்க்கிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். தேவஜனமே, இந்த வசனம் மிகவும் அழகாக ஆரம்பிக்கிறது. ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் என்று. தேவஜனமே, அன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வீட்டில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர், அதாவது இந்த திமிர்வாதக்காரனும் இவர்களை சுற்றிலும் இருந்த சில பேர், அதாவது 4 பேர் என்று வேதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 4 பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எப்படியாவது ஆண்டவரிடத்தில் போய்விட வேண்டும், ஏனென்றால் அவர் தான் சுகத்தை கொடுக்க முடியும், இது பாவத்தினால் வந்தது, அவரால் தான் பாவத்தை நீக்க முடியும் என்று நன்கு அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களால் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் அதிகமாயிருந்ததா. அவர்கள் அதை கண்டு சோர்ந்து போகவில்லை. ஐயோ, இவ்வளவு கூட்டத்தில் இவரை எப்படி எடுத்துக்கொண்டு போவோம், எப்படி சுகம் கிடைக்கும் என்று அவர்கள் யோசிக்காமல் அவரை பார்ப்பதற்கு என்ன வழி, அவரை கிட்டி சேர்வதற்கு என்ன வழி என்று யோசித்து வேதம் சொல்லுகிறது, வீட்டின் கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்களாம். இதை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி போ என்றார். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை மனம் திரும்புகிற அல்லது ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இல்லை. கடமைக்காக இருக்கிறவர்கள் அநேகம். ஆனால் ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில் எப்படியாவது நான் ஆதி அன்புக்குள்ளாய் திரும்ப வேண்டும் என்ற ஏக்கம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதே, அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை பலரை போல உங்களால் மணிக்கணக்காய் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஏதோ சில சூழ்நிலைகள் உங்களை தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஏக்கத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூட முடியவில்லை என்றாலும் அவர்கள் கூரையை பிரித்து இறக்கினார்களே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ உலகத்தின் காரியத்தின் நிமித்தம், உலகத்தின் சோர்வின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காதது நிமித்தம் அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை கிட்டி சேர முடியாமல், ஆண்டவருக்குள்ளாய் இருந்த ஆதி அன்புக்குள்ளாய் செல்ல முடியாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே பிரிக்க வேண்டிய காரியங்களை, அதாவது ஆங்கில மொழியாக்கம் இதை இப்படியாய் சொல்லுகிறது, they remove the roof. அதாவது தடையாயிருந்த காரியங்கள், ஜனங்கள் ஒருவேளை திரளாய் எங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், கூரை கூட எங்களுக்கு தடையா இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை தூக்கி போட தயார் என்று சொல்லி அதை தூக்கி போட்டு இறக்கினார்களே. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு எதுவெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை தூக்கி போட முயற்சி செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர், உங்களுடைய ஏக்கத்தை பார்க்கிற ஆண்டவர், அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற 2 காரியம். முதலாவது, அவரை கிட்டி சேர வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெர்னன்ஸ் ஐயா பாடுகிறது போல இன்னும் உம்மை நெருங்கணுமே, அந்த ஆசை நமக்குள்ளாய் வரட்டும். இரண்டாவது, அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை தூக்கி எறிய முயற்சி செய்வோம். அது எளிதல்ல. அதாவது ஒருவேளை அவர்கள் வாசல் வழியாய் கடந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால் எளிதான காரியம், கூட்டத்தின் மத்தியில் கொஞ்சம் தள்ளுங்கள் என்று சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அவர்களோ கடினமான பாதையை தெரிந்தெடுக்கிறார்கள். அது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் போய்விட வேண்டும், இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு பிரச்சனைகள் தான், ஆனால் நான் போய்விட வேண்டும் என்று சென்றார்களே. தேவ ஜனமே, ஒருவராய் கூரையை பிரித்து கொண்டு இறக்குவது கூட சுலபம். ஆனால் அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி எடுத்துக்கொண்டு மேலே வைத்து கூரையை பிரித்து இறக்குவது எல்லாம் சாதாரண காரியமே அல்ல.
ஒருவேளை அவர்கள் காத்திருந்திருக்கலாம், கூட்டம் முடியட்டும், ஆண்டவர் வெளியே வருவார், அப்பொழுது ஜெபிப்போம் என்று. இல்லை, அவர்கள் ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும் என்ற ஆசை காத்திருக்க விடவில்லை. வழியாய் உட்பிரவேசிக்காவிட்டால் என்ன, நான் என்னுடைய முயற்சியை செய்து எப்படியாய் ஆண்டவரை பார்ப்பேன், கிட்டி சேருவேன் என்று கூரையை குறித்தார்களே. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை சேர வேண்டும் என்றும் அவரோடு நெருங்க வேண்டும் என்றும் உங்களுக்கு தடையாயிருக்கிற காரியங்களை தூக்கி எறிந்து பாருங்கள். பல வருடமாய் ஜெபிக்கிற காரியங்களில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் பார்க்க முடியும் என்று நான் சவாலாய் சொல்லுகிறேன். இதை முயற்சி செய்து அற்புதத்தை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.